அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அறிவிக்கப்பட்டது தேர்தல், இன்னமும் முடியாத கூட்டணி பேச்சுகள், திமுக, அதிமுக, தாவேகா கூட்டணி என்ன கணக்கில் முடியும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணி, இன்னமும் கூட்டணிகள் இறுதி செய்யப்படவில்லை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் முடியவில்லை. எப்படி இருக்க போகிறது இந்த தேர்தல்? 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது? நாள் இருக்குல்ல, இன்னமும் உங்களுக்கு 38 நாள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு புதிய கட்சி ஆரம்பித்து ஆட்சி மாற்றத்தை எல்லாம் நம்ம 96 பார்த்தோம் உங்களுக்கு. அதனால் அது ஒன்றும் நாள் இல்லைன்னு சொல்ல முடியாது, நாட்கள் இருக்கின்றன. ஏன்னா இப்போ தாவேக்கா எந்த பக்கம் போகுன்றது தான் முக்கியமான இது. மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட நம்பர்ஸ் கேம் தான். உங்களுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு தான் திமுகக்குள்ள பிரச்சனையை ஒழிய மற்றபடி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவங்க ஏடிஎம்கேக்கு வரதுக்கு வாய்ப்பு இருப்பது எனக்கு தெரியல. எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டான். ஏன்னா வரக்கூடிய செய்திகள், அவங்க கேட்கக்கூடிய டிமாண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதற்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, திரு எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டாரா? கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்? ஏன்னா நேற்றைக்கு ஏன்னா அவருடைய அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகுதில்லை. இப்போ விஜய் நம்பர்ஸ் 80 சீட்டுன்றாங்க, டெப்டி சிஎம்றாங்க. 80ன்றது அவரோட லாஜிக் 1/3 கொடுத்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ உங்களுக்கு? 154ல் கூட்டணிக்கெல்லாம் 50 சீட்டு கொடுத்தா கூட 100 சீட்டு தான். 100 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு இஷ்யூவை வச்சு திமுக ஏடிஎம்கேக்கு எதிராக பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். அது பர்செப்ஷன் வைஸ் ஆல்ரெடி வீக்கெண்டாக இருக்க டிஏடிஎம்கேக்கு அது இன்னமும் பலவீனத்தை தான் காட்டும். அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நேற்றைக்கு அவர் சாணக்கியா விழாவில் பேசும்பொழுது கூட பேசவில்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் பேசலைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க பொசிஷன் தெளிவாக இருக்குது. இது பிஜேபி மேற்கொள்கிற ஒரு முயற்சி. பிஜேபி க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸில். அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு விருப்பம் இருக்கா போகிறதுக்கு கூட்டணிக்கு? அவங்க எல்லா விதமான செய்திகளையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ரொம்ப அக்லி கேம் அப்ளை பண்ணுறாங்க அவங்க. செய்தி தாவேகா அவங்க தான் அந்த செய்தியை பரப்புகிறாங்க. ஆனால் ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. அவர் வழக்கம் போல் எதுவுமே வாய் திறக்கல. அவர் என்ன டிமாண்ட் இருக்குது தாவேகாவுக்கு அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்தவா? அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. இது என்ன அரசியல்னு நமக்கு புரியல. இப்படிப்பட்ட பேச்சுக்கள் முதல்ல வரக்கூடாது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்ன பிறகு பிஜேபியோட இவங்க பேசுகிறாங்க, என்டிஏவோட பேசுகிறாங்கன்ற பேச்சே வரக்கூடாது. வருதுன்னா அவங்க அதை ரசிக்கிறாங்கன்னா அது என்ன அரசியல் கட்சி? அவங்க எல்லாமே டாப் டு பாட்டம் தவறாக இருக்குது அந்த கட்சியில். இது ஒரு அணுகுமுறையே இல்லையே. எப்படி ஒரே நேரத்தில் 2 பேரோட பேசுவீங்க? அது வாய்ப்பே கிடையாது. மாற்று என்று சொல்லி கொண்டு வந்தவர், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று சொன்னவர் பிஜேபியோட பேசுகிறார். இவ்வளவு நாட்களாக செய்தி வருவதை அவர்கள் அனுமதிப்பதே அவலமானது. அதுக்கே ஒரு ஃபாலோ அவுட் இருக்கும் உங்களுக்கு. யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை விடுங்க. இது என்ன அரசியல் உங்களுக்கு? அரசியல் எதிரி, கொள்கை. அப்போ ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிச்சுட்டு அது போயிடணும். யார் வேணால் யாரோட வேணால் போகலாம். அது அப்படியே அலைவாகவே அந்த டாக்கை வச்சுருக்குன்றது நாளைக்கு நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் இதுக்கு ஒரு ஃபாலோ அவுட் இருக்கும்ல. ஆகவே இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. உங்களுக்கு 38 நாட்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கு சவால் இதில்? இல்லை, அப்படி யாரையுமே நம்ம ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை உயர்த்தி சொல்ல முடியாதுங்க. இப்போ டிஎம்கே அலையன்ஸ்குள்ளே உங்களுக்கு அவங்க பாசிட்டிவாக இருக்காங்க, அவங்களுக்கு பர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கிறாங்க, எல்லாம் கரெக்டு தான். பட் அங்கேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு லெஃப்ட்டும் விசிக்கும் இப்போ மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு உள்ளே இருக்காங்க. 1 சீட்டு 2 சீட்டுக்கு அவர்களை இவ்வளவு தூரம் காயப்படுத்த வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் வந்ததுன்னு புரியல. கூட்டணி ஒரு கோஹரண்ட் அலையன்ஸ். இது அதாவது ஒரு ஒரு பாலிசி கோஹரன்ஸ் உள்ள ஒரு அலையன்ஸ். ஆங்கிலத்தில் சொன்ன ஒரு கொள்கை கூட்டணி. இது 2 இடதுசாரிகளும் விசிக்காவும். நாளைக்கு ஒருவேளை தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் வந்தால் கூட அவங்ககிட்ட ஒரு 10 எம்எல்ஏவோ ஒரு 15 எம்எல்ஏவோ 2 பேர்ட்டு சேர்த்து இருந்தால் கூட அவர்கள் ஒருபோதும் பிஜேபி பக்கம், என்டிஏ பக்கம் போக மாட்டார்கள். இந்த ரெசார்ட் பாலிடிக்ஸ்க்கெல்லாம் அவங்கள பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. தாராளமாக அவங்க தெருவிலேயே போவாங்க. யாரும் நெருங்க கூட முடியாது அவங்கள. ஆனால் இன்றைக்கு அதே வாக்குறுதியை, அதே எண்ணத்தை நீங்கள் புதியதாக திமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்க கட்சிகளுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ திமுக ஏன் இவர்களை இவ்வளவு காயப்படுத்துகிறது? தோழர் தியாக அவர்கள் நேற்று வேறு ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். நான் அவர்களுடைய நிலையில் இருந்தால் நாங்கள் 234 தொகுதிகளிலும் திமுகவை ஆதரிக்கிறோம், நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம்
ஏன்னா நாங்கள் கொள்கை வழியாக வந்து பிஜேபி தமிழகத்துக்குள் வரக்கூடாது என்று விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் 1 சீட் 2 சீட்டுக்காக எங்களை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்துவதால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கல. 234 தொகுதிகளும் நாங்கள் திமுகவை ஆதரிப்போம். திமுக இடதுசாரிகளை திமுக நடத்தக்கூடிய முறைக்கு இதுதான் சரியான தண்டனை. இது சொன்னது தோழர் தியாக சொன்னார். ஐ திங்க் அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த கூட்டணி ஒரு 8 ஆண்டுகளாக கார்த்திகேயன் ஒரு கலைஞர் இருக்கும்போது கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வச்சது கிடையாது. 2017 ஒரு கொள்கை வழியான கூட்டணி இது வந்து இது அவங்க எந்த கட்டத்திலையும் 2 இடதுசாரிகளும் விசிகாவும் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க. அப்போ ஏன் திமுக தலைமை அவங்களை இப்படி நடத்துது? 6 சீட்டு கொடுத்தது 4 சீட்டு 2 சீட்டுனா இட்ஸ் less than 2%. அது போட்டி போடாமலே இருக்கலாமே. அப்போ இந்த அணுகுமுறை எப்படி வந்தது உங்களுக்கு வந்து? கட்சிகளுடைய வாக்கு சதவீதம், அந்த கட்சிகள் அந்த இடங்களில் பெறக்கூடிய வெற்றியின் அளவு, அதை வைத்து தீர்மானிக்கப்படுதா இடங்கள்? அரசியல்றது அது மட்டும்தானா? வெற்றி தோல்வி மட்டும்தானா? இன்றைக்கு இந்தியாவை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சவால், ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? இது வந்து என்டிஏ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனைன்றார். ஏக இந்தியாவும் ஒரு பக்கத்தில் போகும்பொழுது தமிழ்நாடு மட்டும் 2014 3 முறை பிஜேபியை தோற்கடித்திருக்கிறது. அப்போ அந்த ஒரு யுத்தத்தில் வந்து உங்களுக்கு வந்து அரசியல் யுத்தத்தில் 0.5% 1% இருக்க கட்சி உங்களுக்கு முக்கியமா? இல்லை 4% 5% இருந்தாலும் நாளைக்கு ஜெயிச்ச பிறகு அவங்க எந்த பக்கம் வேணால் போவாங்கன்ற ஆப்ஷன் இருக்கும்போது அது முக்கியமா உங்களுக்கு? அப்போ எப்படி இதை வந்து கொள்கை வழி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கூட்டணி, திமுக சொல்கிறேன் நான், அவங்க எப்படி இப்படி இடதுசாரிகளையும் விசிகாவையும் ஏன் இப்படி நடத்தணும்? கடந்த காலங்களில் அவங்க வந்து என்ன நடந்தாலும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க, எவ்வளவு ஆசை வார்த்தைகள் காமிச்சாலும். அப்படி இருக்கும்பொழுது அவர்களை ஏன் திமுக இப்படி நடத்துகிறது? அப்போ இந்த பிரச்சனைக்கு திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு முற்றுப்பெறாத ஒரு சூழலுக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம். ஏடிஎம்கேல வேற கதை அது என்னன்னு நமக்கு ஃபுல்லாகவும் தெரியாது. ஆகவே வெற்றி பெற வாய்ப்புள்ள இன்றைக்கு தேசிய அளவில் வந்து பாஜகவுக்கு மாற்றாக ஒரு வலுவான கூட்டணியை ஒரு மாநிலத்தில் கட்டமைச்சு இந்தியா கூட்டணியோட அதோடைய ஜனனத்துக்கே காரணமாக இருந்த, இன்றைக்கும் அதுக்கு ஒரு ஷேப்பு கொடுத்துருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர், அவங்க ஏன் வந்து இந்த இடஒதுக்கீடு இந்த சீட் ஷேரிங்கில் வந்து இந்த கட்சிகளை இப்படி நடத்தணும்? பிரியன் சார்ட்ட போகிறதுக்கு முன்பு இந்த எலெக்ஷனுடைய தீம் என்ன? இந்த எலெக்ஷன் எதை தீர்மானிக்க போகக்கூடிய தேர்தலாக இருக்க போகுது? இல்லை, இது அவங்கவுங்க பர்செப்ஷனை பொறுத்தது. இப்போ உங்கள் பர்செப்ஷன், என்னுடைய பர்செப்ஷன் வந்து இது கம்பைன்டு. அதாவது வந்து இந்த அரசுக்கான ஒரு 5 ஆண்டு, எந்த அரசாக இருந்தாலும் கார்த்திகேயன் 5 ஆண்டுகள் ஆண்டு விட்டு மக்களிடம் போகும்பொழுது அது அந்த அரசுக்கான ஒரு மேண்டேட்டு தான். அஃப்கோர்ஸ் இங்கே பிஜேபி ஆஸ்பெக்ட் முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். பட் அந்த பொறுப்பு திமுகவுக்கும் இருக்கிறது. இது வந்து வெறுமனே பிஜேபியை உள்ள நுழைய விடாமல் இருக்கக்கூடிய தேர்தல்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்சிகளை கூட தங்களுடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்துவதெல்லாம் அந்த அரசியல் மேலாதிக்கம் வல்லாதிக்கம் என்பது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. எல்லோரையும் நீங்கள் அழைத்துக்கிட்டு போகணும்னா நீங்களும் பெருந்தன்மையாக இருக்கணும். ஆகவே பிஜேபி ஃபேக்டரை காண்பித்து இங்கே திமுக தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை மேக்ஸிமம் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னா மற்றவர்கள் எதிர்க்க தான் செய்வாங்க. பிஜேபி ஃபேக்டர் தான் இந்த எலெக்ஷனுக்கான தீமா இருக்க போகுதுன்றீங்களா? இல்லை, அப்படிதான் இவர்கள் கட்டமைப்பார்கள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்டமைப்பார்கள். ஆனால் அது உங்க பார்வையில், என்னுடைய பார்வையில் அது அப்படி மட்டும் அல்ல. இல்லை, நான் கேட்கறது கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பா, இல்லை புதிய கட்சிக்கான வாய்ப்பா, ஆண்ட கட்சியே மீண்டும் வருமா, பைபோலார் நரேட்டிவ் மாறுமா, ஏதோ ஒரு தீமை இந்த தேர்தல் தீர்மானிக்க போகுது இல்லையா? உங்களுடைய நீண்ட ஆண்டுகள் பார்வையில் இந்த தேர்தல்ங்கிறது எதை தீர்மானிக்க போகக்கூடிய தேர்தல்? இல்ல, ஒரு தேர்தலை வைத்து ஒரு மாநிலத்தின் அரசியல் எதிர்காலத்தை நாம் முழுவதும் தீர்மானித்து விட முடியாது. ஃபண்டமெண்டல் தான் ஒவ்வொரு தேர்தலும் யூகிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, இது சட்டமன்ற தேர்தல் என்பதால டு a large extent இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள் வேதனைகளுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அஃப்கோர்ஸ் பிஜேபி ஃபேக்டர் முக்கியமானது. ஆனால் அந்த பிஜேபி ஃபேக்டரை காரணமாக வைத்து தன்னுடைய பலவீனத்தை மறைத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய அரசியல் வல்லாதிக்கத்தை மேலும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கும் திமுக முயற்சிக்குமே ஆனால் நாளைக்கு அவர்கள் முடிவு வேறு மாதிரி திமுக அரசுக்கு எதிராக வந்தால் அதற்கு திமுக மட்டும்தான் முழு பொறுப்பு. திரு பிரியன், 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்குள்ள அதிக சலசலப்பு இருக்கா? தேமுதிக வரவு, காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, ரெண்டும் மற்ற கூட்டணி கட்சிகளை வந்து இந்த மாதிரியான நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கா? அதிக தொகுதிகளை கேட்டு பெறணும்னு. இல்லை, இந்த எலெக்ஷன்ஸ் வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா வந்து 5 வருடம் ஆண்டு விட்டு நீங்கள் வந்து அடுத்த 5 வருடம் மக்கள்கிட்ட போகும்போது உங்களுக்கான ஒரு எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கும், ஆன்டி இன்கும்பன்சி இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஓட்டு வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போது யூ ஹவ் டு சி தட் ஒரு ஈவென்ட்ஸ் ஒரு ஓட்டு கூட இம்பார்ட்டன்ற முறையில் தான் நீங்கள் விஷயத்தை அணுகணும் ஆக்சுவலாக. அதனால தான் அவங்க எஸ்ஐஆர்லேருந்தே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாமே மைக்ரோ லெவலில் கீழே போகிறாங்க, வேலை செய்கிறாங்க. திமுக தான் வேலை செய்யுது, கூட்டணி கட்சிகளுக்காக வேலை செய்கிறது திமுக தான். ஆனால் கூட்டணி கட்சிகள் பலம் தான்.
ஆனால் வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் வேலை செய்யுது பெரும்பாலும். அது ஓப்பனாகவே நீங்கள் தேர்தல் அன்றைக்கி போனீங்கனாலே தெரியும். சிபிஎம் சிபிஐ தோழர்கள் இருப்பாங்க, விசிக சில இடத்துல இருப்பாங்க. காங்கிரஸ்லாம் வந்து நீங்கள் பூத்திலலாம் பார்க்குறது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் அதுக்குன்ட்டு வந்து உரிய மரியாதை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்றதை நம்ம மறுக்கலை. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க ஒவ்வொரு ஓட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது ஒவ்வொரு சீட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறாங்க. வின்னபிலிட்டி பார்க்குறாங்க. ஆமாம், வின்னபிலிட்டி பார்க்குறாங்க. ஒவ்வொரு சீட்டு இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு சீட்டையும் அவங்க வந்து எக்ஸ்ரே எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு 234 தொகுதிகளிலும் திமுகட்ட எக்ஸ்ரே எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே யார் பலமாக இருக்காங்க, ஒரு 4 தேர்தலில் அங்கே என்ன நடந்தது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க. கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாம் ஒரு வரலாறு வச்சு தான் அவங்க வந்து விஷயத்தை டிசைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சும்மா ஏனோ தானோ இவருக்கு போன வாட்டி 6 கொடுத்தோம், 2 தான் ஜெயிச்சார், இந்த வாட்டி 4 கொடுக்கணும், அந்த ஆஸ்பெக்டில் அவங்க டீல் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு பேக்ரவுண்ட் நோட்டோட தான், பேக்ரவுண்ட் டேட்டாவோட தான் அவங்க டீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டீல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம கூட 3 தேர்தலாக பயணம் பண்ணுறாங்க, நம்ம கூட கொள்கை நிலையில் உறுதியாக இருக்காங்க, நம்ம கூட்டணியில் சேர்த்துருக்கிற ஒரு கட்சி கொள்கை நிலையில் நம்ம கொள்கையோட ஒத்து போகுமா, நம்ம அவங்கள காரணம் காட்டி உங்களுக்கு குறைக்கிறது நியாயமா அப்படின்ற கேள்வி தான் இயல்பாகவே எழும். 2 விதமான பார்வை இருக்கு. நியாயமான கேள்வி. திமுக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை, கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை, ரெண்டுமே வந்தாச்சு. இப்போ யார் இப்போ விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல? பட் ஆனால் அவங்க மதிமுகவை டீல் பண்ணுற விதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் தான் விட்டு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த மெசேஜை கன்வே பண்ணுறாங்க. திமுக பார்த்தீங்கன்னா 4 சீட்டில் 1 சீட் தான் நீங்கள் தனி சிம்பலில் போட்டி போடணும், 3 சீட் உதயசூரி. அப்போ மதிமுக அதை முதல்ல ஐயூஎம்எல்ல கூப்பிட்டாங்க, அதுக்கு 1 சீட்டை குறைச்சாங்க, 2 சீட் கொடுத்தாங்கன்ன போது நம்ம பேசினது என்னென்னா ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகளை குறைச்சிக்கணும், அதுக்கு தான் ஐயூஎம்எல்ல முதல்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். மதிமுகவே ரொம்ப ஸ்ட்ரபானாக இருந்தவங்க 6 தொகுதியில் நாங்கள் வந்து போட்டி போடுவோம், தனி சின்னத்தில் போட்டி போடுவோம்னு சொன்னவங்க டக்குன்னு இறங்கி வந்து 4 ஒத்துண்டு 1 தான் தனி சிம்பலில் போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இதாக இருக்குது. வாட் யூ கால் தட், ஒரு இண்டிகேஷன், ஒரு குறியீடாக நம்ம அதை பார்க்குறோம். நம்ம அப்போ மற்ற கட்சிகள்லாம் தே ஹேவ் டு ஃபால் இன் லைன் அப்படின்ற ஒரு மெசேஜை ஏன் அந்த நிர்பந்தத்தை கொடுக்குது திமுக? அந்த கொடுத்து ஏன்னா அது வந்து அது போட்டி போடுற தொகுதிகளை வந்து ரொம்ப குறைச்சிக்க விரும்பலை. அது போட்டி போடுற தொகுதிகள் குறைய குறைய மக்களுடைய மதிப்பீடு மாறும். 150 தொகுதிகளில் 155 தொகுதிகள்லாம் போட்டி போட்டாங்கன்னா அது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 117 தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறையுது இல்லை. அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அவங்க வந்து 170 188 தொகுதிகளில் போன வாட்டி போட்டி போட்டோம், மிஞ்சி போனால் இந்த வாட்டி 175க்கு குறையக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வேலை செய்கிறாங்கல்ல. அது வந்து அவங்களுடைய பார்வையிலேருந்து கரெக்டாக இருக்கலாம். தேமுதிக வரவும் காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்ததும் ஒரு காரணமா? இல்லை, அது வந்து ஒரு காரணம்னு சொன்னால் கூட அதுவே ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் அந்த நம்பர்ஸை மட்டும் அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்மளோட யார் உறுதியாக இருக்காங்க அவங்கள நம்ம எப்படி அரவணைச்சிட்டு போகிறோம். ஸ்டாலின் வந்து இந்த 3 எலெக்ஷன்ஸாக ரொம்ப பிரமாதமாக தான் அரவணைச்சிட்டு போனார். இந்த எலெக்ஷனில் ஏன் இந்த விஷயங்கள் நடக்குதுன்றது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அல்டிமேட்டாக ஸ்டாலின் வில் ஐ திங்க் நெகோஷியேட் நினைக்கிறேன், சரி பண்ணுவார்னு என்னோட கருத்து. சரி பண்ணலைன்னா இதோடைய பாரதூரமான விளைவுகளை வந்து ஸ்டாலின் தான் அனுபவிக்கணும். அதனால் சரி பண்ணுவார்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்து விசிகாவோ சிபிஎம்மோ சிபிஓ எண்ணிக்கையை காமிச்சு இந்த கூட்டணி விட்டு போகிறவங்க கிடையாது. அவங்க ஒரு கொள்கை உறுதியோடு இருக்காங்க. ஆனால் அவங்க கொள்கை உறுதியோடு இருக்காங்க, இவங்களை எப்படி வேணால் டீல் பண்ணிக்கலாம்னு திமுக நினைச்சாங்க, அது தப்பு. ஸோ அந்த இடத்துல தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வந்து நம்மளுடைய நீண்ட நாட்கள் நம்ம கூட இருக்கிற கூட்டாளிகளை நம்ம வந்து புதுசாக வரவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயங்களை அந்த காரணமாக காமிச்சு அவங்களை குறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக வந்து நினச்சி பார்க்கணும். ஏன்னா ஒரு வெற்றியோ தோல்வியோ நம்ம கூட இருக்காங்க. உங்கள் கவர்மெண்ட் மேலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி தான் அந்த கட்சியில் உங்கள் கூட இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் அதிமுகவும் பாஜகவும் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க அதை பற்றி வாயை திறக்காத இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக உறுதியாக இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகளுக்கு நீங்கள் வின் பண்ணணும், நம்ம கூட்டணி வின் பண்ணணும், ஐயா நீங்கள் 4 இடம் வாங்கிக்கோங்க, போன வாட்டி 6 வாங்கி 2 தான் வின் பண்ணீங்க, இந்த வாட்டி 4 வாங்கி 3 வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகலைன்ற போது கூட 1-2 கொடுத்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதை நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் திமுக இருக்கு, கொடுக்க வேண்டிய இடத்துல திமுக தான் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு வந்து இவங்க வந்து அதே வந்து ஒரு அதை சாக்கா வச்சுட்டு வந்து ஒரு கூட்டணியில் வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க சார். ஸோ காங்கிரஸ் பண்ண டேமேஜை சரி பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போகும்போது திருப்பி சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் அவங்க ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணாங்கன்னா இப்போ எலெக்ஷன் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து மக்கள் மனசில் பளிச்சு நிற்கும். இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து பேச்சுவார்த்தையே இன்னும் ஆரம்பிக்கலை, அதில் என்ன போகிறதுனே தெரியல. அது தினகரனை கேட்டால் எனக்கு பிஜேபி தான் கொடுக்கணுன்றார். அங்கே வந்து 2 அலையாகவே இருக்குது உண்மையிலேயே.
ஒரு இலையில் பாஜக தினகரன் இருக்குது, ஒரு இலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக இருக்குது. ரெட்டையிலை உண்மையிலேயே ரெட்டையிலையாக பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இங்கே நடக்கிற விஷயங்கள் திமுக வந்து ஒரு கோஹரண்ட்டாக இருக்கிற ஒரு யூனிட்டில், ஒரு அலையன்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து யோசனையாக இருக்குது. அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வருமா வராதா, அது தாவேக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது தாவேக்கா வருமா வராதுன்றது இப்போ வன்னி சார் சொன்ன மாதிரி அதிமுகவே இப்போ வேண்டாம்னு சொல்லுவாங்க போட்டுக்கு போகிற போக பார்த்தா. ஏன்னா இது கூட்டணி ஆட்சின்ற ஒரு இடத்த நோக்கி போகும்போது திமுக அணிக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்களான்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து திமுக வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்களுக்கு இல்லை கூட்டணி ஆட்சினா வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னா, கூட்டணி ஆட்சி வேண்டாம்னு திங்க் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணிலாம் ஒத்துக்க மாட்டாங்கன்றதான் பாயிண்ட். அது உண்மையிலே அதுதான் பொருளா? அதுதான் நடக்கும் ஆக்சுவலாக வந்து அதுதான் நடக்கும். ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததே இல்லாத ஒரு விஷயம். அது சொல்லி 1980 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ஃபெயிலான ஒரு எக்ஸாம்பிள் அங்கே இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற முக்கியமான கட்சி ரொம்ப குறைவான இடத்துல போட்டி போடும்போது மக்கள் வந்து அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. 2011 119 இடத்துல திமுக போட்டி போட்டுது, தோத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம்ல. அதனால வந்து குறைவான இடங்களில் போட்டி போடுறது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்காது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து திமுக அணி வலிமையாக இருக்குது, அது எல்லோரையும் சேர்த்து கொண்டு வின் பண்ணுறதுக்கான ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் இருக்கிற கூட்டணி கட்சிகளை வந்து நீங்கள் எந்த காரணம் கொண்டு, அது ஈவன் வேல்முருகன் உட்பட நான் சொல்கிறேன். நான் இப்போ வேல்முருகன்லாம் இன்றைக்கி ரொம்ப மனம் மருந்தி பேசின்னு இருக்கார். எல்லாரையுமே அரவணைத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்குது என்பது நினைக்கிறது. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமே தவிர நீங்கள் இந்த மாதிரி மனம் மருந்தி கடைசியில் கொடுக்குற நாளிலேயே அவங்க வேலை ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு வெளியில் வந்து மைக்கில் சொன்னால் போகாது. உண்மையான மகிழ்ச்சியோடு அவங்க ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அங்கே விஷயம் நடக்கணும். திரு நமக்கு இன்று காலை தான் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு அதிமுக தரப்புலேருந்து அறிவிக்கப்படுது. ஒருவேளை விஜய்க்காக காத்திருந்தாங்களா? தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல திமுகல இருக்கிற மும்முரம் இங்க இல்லாத மாதிரி தெரிஞ்சது அதிமுக பாஜக கூட்டணி. இல்ல இரு தரப்புமே வந்து அந்த எண்ணிக்கைங்கிறது அவங்க ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுட்டு, அதனால அவங்களுக்கு வந்து அதுல அந்த நம்பர்ஸ் கூட குறையலாம், மற்றபடி அதுல சரியா இருக்காங்க. இந்த கூட்டணி பற்றி பேசும்போது எடப்பாடியார் சொன்ன ஒரு விஷயம் வந்து நாங்கள் பாஜக நாங்கள் உணர்வுபூர்வமாக செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு விஷயம் தான் கூட்டணி ஆரம்பிச்சு இந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கிரவுண்டில் பார்க்க முடியுது. அதாவது அதிமுகவும் பாமகவுக்கும் இடையில் அது நம்ம வட தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. ஸோ இந்த எமோஷனல் கனெக்ட் கூடுதலாக திமுக கூட்டணியில் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் செய்திருக்காங்க. ஸோ திருமாவளவன் அவருடைய பேச்சில் அது தெரியுது, விட்டு கொடுக்க கூடாது. ஆனால் மற்றவர்கள் வந்து பேசும்போது அது கொஞ்சம் அந்த மனக்கசப்பை வெளிப்படுத்திடுறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு கிளம்பி பை பை சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்க வழியா, அது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு யாரும் அழைச்சிட்டு போறது கூட இருக்கணுமேங்கிற அந்த மாதிரியான ஒரு அந்த பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து திமுக கூட்டணி இப்ப இல்ல. ஏன்னா நம்ம 10 வருஷமா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டணி ஆக்சுவலா. ஸோ இங்க வந்து ஒண்ணுமே நடக்கல, ஆனாலும் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா நாங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாரு. ஸோ இங்க வந்து ஒருவேளை தாவேக்கா உள்ள வந்ததுன்னா இப்ப எடப்பாடி டேக் எப்படி இருக்குன்னா மனிஷா சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு தாவேக்கா ஒரு பெரிய சக்தியை நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு இதுக்கு மேலே தேவையில்லை. கடந்த காலங்களில் அப்படிக்கான ஒரு முயற்சிகள்லாம் இருந்தது. இன்னைக்கு இந்த நிலைமையில வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போகிற இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 163 இடங்களில் இரட்டை இலை நிற்பது அப்படிங்கிற தீவிரமாக இது பண்ணி அவங்க கடந்து செய்கிறாங்க. ஸோ ஒருவேளை இதை அகாமடேட் பண்ணி ஏன் அந்த டோன் மாறி இருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்றார்ல. ஆனால் கடந்த காலத்தில் பவன் கல்யாண் மாடல்னு திரு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமியே பேசுறாரு. அப்போ தாவேக்கா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தலைங்கிற இடத்துக்கு ஏன் நகர்ந்துருக்கு? சீட்டு பிரச்சனைகள் தான் இருக்கும். அதாவது ஒன்றும் தாவேக்கோட எதிர்பார்ப்புல எந்த மாற்றம் இல்லை, அவங்க தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 45 இடங்களுக்கு வேட்பாளர் தேர்வு செய்திருக்காங்க. ஸோ 40 இடங்கும் போது அவங்க வந்து அதை விட குறைவாக ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அப்படி பாஜக வர்றதுக்கு முன்னாடி தாவேக்கா வந்திருந்தா ஒருவேளை வரவேற்று இருப்பாங்க. ஒருவேளை ஆமா அதுக்கு முதல் கட்டம் அப்படிதான் பேசினாங்களே, அதனால வந்து கூடுதலாக கூட கிடைக்கல அன்னைக்கான. அதாவது நீங்க படிப்படியாக வந்து ஒரு லெட் டவுன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கரூர் பின்னடைவு, அதுக்கப்புறம் சமீப காலங்களில் அதோட இது குறைஞ்சிட்டே இருக்கும்போது அது மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு அளவில் அவங்க கவுண்டிங் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய எண்ணிக்கை தாவேக்கா கேட்டால் கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை என்டிஏ கூட்டணியில். ஸோ மோரோவர் அதிகமான தொகுதிகள் வந்து அதிமுக தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு 150 தொகுதிக்கு 10 தொகுதி விட்டு கொடுப்பார்.
150 தொகுதி கீழெல்லாம் இறங்கி அகாமடேட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அப்போ அவங்களும் பாஜகவும் விட்டு கொடுக்காது. ஸோ அவங்களும் வந்து ஒரு சில தொகுதிகளை ஸோ அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு 36 தொகுதி மினிமம் 36 to 40 தொகுதியை வந்து தாவேகா கொடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படிங்கிறதுனால அவங்க அதிகமாக கம்மிட் இன்னைக்கு வந்து அது அழுத்தம்லாம் ஒன்றும் தரப்பல, ஏற்கனவே ஆஃபர் கொடுத்துட்டாங்க. டேக் இட் ஆர் லீவ் அந்த ஒரு அல்டிமேட்டம் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஆக்சுவலாக நீங்க என்ன நினைக்கிறீங்க, தாவேகா உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள்? அது வந்து அதுதான் வந்து தாவேகா எடுக்கக்கூடிய எங்களுக்கு வந்து எங்களுடைய பொட்டன்ஷியல் கேண்டிடேட் 45 பேர் தான், எங்களுக்கு 35 தொகுதி ஓகே அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா கடைசி நேரத்தில் அகாமடேட் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நகரங்களில் குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் அதிகமான இடங்களிலும் தென் தமிழ்நாட்டு கடற்கரையோர தொகுதிகளில் அதிகமான மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது வந்து இந்த இந்தியாவில் வந்தாங்கன்னா அது பர்ஃபெக்டா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு பொசிஷனை பண்ணிட்டு 35 தொகுதிகளுக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் அகாமடேட் ஆகுறதுங்கிறது தாவேகாவோட எதிர்கால அரசியலுக்கு நல்லதா? அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அது ஆரம்பத்திலே நீ கமிட் ஆனது அதிக ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலா முதல்வர் அதுங்கிறது ரொம்ப அதிகம். ஆக்சுவலா நீ எந்த விதமான தமிழ்நாட்டு மக்களை எந்த விதமான அனுபவம் இல்லாதவர்கள் எப்படி அதை இது கொடுப்பாங்க? அது கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டில் முதல்வர் வேட்பாளராக தேர்தலுக்கு முன்னாடியே முன்னிறுத்தி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்ப்பாங்க. கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் கட்சி வரணும் எதிர்பார்க்கும் போது ஆல் ஆஃப் சடன் யாரும் இது மாதிரி வந்து முதல்வராக தன்னை அறிவித்து விட்டு யாரும் வந்தது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஆரம்பத்திலே வந்து காம்ப்ரமைஸ் தயாராக இருந்திருக்கணும். இன்றைய அளவுக்கு போகும்போது இது வந்து நீங்க திரும்ப திரும்ப விஜய் முதல்வராக பார்க்குற எல்லாருமே பெரும்பாலானவர்கள் விஜய் ரசிகர்கள் அப்படிதான் பார்ப்பார்கள். அதுதான் நியாயம். அதுக்காக தான் அவங்க அரசியல் வந்திருக்காங்க. பட் யதார்த்த அரசியலுங்கிறது அவர் ஒரு காம்ப்ரமைஸ் இதுவரைக்கும் எந்த காம்ப்ரமைஸும் தயாராகவில்லை. அரசியல் தேர்தல் அரசியல் தான் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைய இடத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணால் நிச்சயமா அவருடைய செல்வாக்குக்கு அடிபட்டு நிற்க தான் இருக்கும். ஏன்னா முதல்வராக சொன்னவர் கடைசியில் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவார். அவரும் தேர்தலில் போட்டியிடுவது விலகுறதுக்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்கு. அது அழுத்தங்களோட சொல்லலாம், ஆனால் சாத்தியங்கள் இருக்கு. ஸோ இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு தான் தொடர்ந்து அரசியல் ஈடுபடுவதற்காக இந்த காம்ப்ரமைஸ்க்கு ஒரு வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இவ்வளவு மெனக்கடலுக்கு பிறகு 2026 தேர்தலை புறக்கணிக்கிறதுக்காக விஜய் இவ்வளவு முயற்சி அதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணித்து விட்டு ஆதரவு அளிக்குன்னு சொல்றதுல அதுல ஒரு சரியான நிலைப்பாடு இருக்கும். பட் இவர் வந்து ஆல் ஆஃப் சடன் நீ கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நம்ம திமுக பற்றின நம்ம பண்ண சீரியஸான விமர்சனங்களையே கடைசி கட்டத்தில் அதை வந்து ஒரு டைலூட் பண்ணது வந்து தாவேகாவோட வரவு தான். ஆக்சுவலா அவங்க வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப நேரத்தில் அவங்க ஆட்டத்தை கலைச்சிட்டு போனாங்கன்னா அது நம்ம கண்டிப்பா அது தேர்தலில் வந்து தேர்தல் அரசியல் நமக்கே நாமளே ஏமாற்றப்பட்டோங்கிற ஒரு ஃபீல் நமக்கே கிடைக்கும். இவ்வளவு தூரம் பேசினமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அவங்க ஆட்டத்தை விட்டு போக மாட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆக்டிவிட்டிஸ் குறையும் நினைக்கிறேன். குறைவான தொகுதிகளுக்கு என்டிஏல அகாமடேட் ஆகிறது வாய்ப்பு இன்னும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசி நிறைவு தாவேகா வருது வரல அதை கடந்து திமுக இருக்கக்கூடிய இந்த சலசலப்பு அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக அதிமுக இடையவோ பாஜக அதிமுக இடையவோ நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அங்க சுமூகமா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அங்க வந்து எண்ணிக்கை பிரச்சனை, எண்ணிக்கை இந்நேரம் சார்ட் அவுட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொகுதிகள் எந்தெந்த தொகுதியில் அலாட் பண்றதுல பெரிய சிக்கல் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில தொகுதிகள் ஒவ்வொரு கட்சி லீடு எடுக்கிறதுனால இல்லை. பட் வேரியஸ் திமுக கூட்டணி நீங்க பாருங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். உளுந்தூர்பேட்டையில இருந்து ஆரம்பிச்சு சோளிங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வரையும் சொல்ல முடியும். அந்த இடத்துலலாம் வந்து காங்கிரஸ் தொகுதி வந்து தேமுதிகவுக்கு போகுது, தேமுதிகவோட தொகுதி மாறி மாறி போகுது. அப்படி இருக்கும்போது அங்க எண்ணிக்கை வந்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு ஆக்சுவலா. ஆனா அதுல எந்த தொகுதியை எடுத்து கொடுக்கிறது அப்படிங்கிறது அதுலதான் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அவங்க குறைவான எண்ணிக்கை கூட ஒத்துப்பாங்க. பட் என்னன்னா எந்த தொகுதி சம்பந்தம் இல்லாத தொகுதியை கொடுத்தீங்கன்னு இப்ப அவங்களுக்கு வந்து கீழ்வளவு தொகுதி அவங்களுடைய திருத்துறைப்பூண்டி கீழ்வளவு அவங்களுடைய பாரம்பரிய தொகுதிகள். நீங்க கீழ்வளவுல திமுக நின்றுச்சுங்களா அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் குறையாது. ஸோ அதனால தொகுதிகள் எந்த தொகுதிகள் ஆள் பண்ணுங்கிறது அது ரொம்ப ஃபோக்கஸா இருப்பாங்க. அந்த பிரச்சனை வந்து இங்க வராது நினைக்கிறேன். எண்ணிக்கையை நீங்க சரி பண்ணிட்டாலே இங்க சார்ட் அவுட் ஆகும் நினைக்கிறேன். எண்ணிக்கையும் சுமூகமா முடியும், தொகுதியும் சுமூகமா முடியும்ன்றீங்க. அதிமுக எண்ணிக்கையை விட தொகுதி தான் முக்கியம் ஆக்சுவலா. ஏன்னா அதுதான் வந்து ஏன்னா இது வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கூட உள்ள கட்சிகள் அதிமுக கூட்டணி இல்ல. சோ அது இருக்கும்போது அவங்களுக்கான உள்ளுக்குள்ள அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இங்க அது வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். திரு சாமிநாதன், 3ஆம் கட்ட சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டே இன்றைக்கு விஜய் வெளியே வந்தார். இந்த உடல் மொழி சொல்லும் செய்தி என்ன? இல்ல உடல் மொழியை பொறுத்தவரை ஒரு சிபிஐ விசாரணையில தான் வந்து ரொம்ப ஒரு மென்மையாக தான் நான் அணுகிவிட்டு வந்திருக்கேன், எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை, நான் எந்த கூட்டணிக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரு உற்சாகமானது தானே அந்த கையசைத்தல் என்று சொல்வது. சோ அவர் வந்து கூட்டணிக்கு மென்மையா அணுகிறது சிபிஐ பொசிஷன்ல இருந்து பார்க்கணுமா, விஜய் பொசிஷன்ல இருந்து பார்க்கணுமா? இல்ல விஜய் வந்து எனக்கு எந்த அழுத்தம் கொடுத்தா நான் கூலா இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில அவர் சொல்ல விரும்புகிறார். நான் என்னுடைய மனநிலை அதே ஒரே மனநிலையில தான் இருக்கு, நான் எந்த அழுத்தத்துக்கும் உட்படலைங்கிற ஒரு மெசேஜ் சொல்றாரு. அவர் அவங்க அழுத்தமே கொடுத்திருக்கலாம். பட் அவர் ஏற்கனவே கடந்த காலங்களில் பேசுகிற பொழுதே மேடையில் குறிப்பிட்டிருந்தார், இந்த எனக்கு யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற துணியில தான் பேசியிருந்தார். இல்ல நீங்க இது சிபிஐ விஜய் இடையிலான உறவுல இருந்து பேசுறீங்க. சிபிஐ விஜய்
இடையிலான அந்த உறவு நிலையிலிருந்து பேசுறீங்க. நான் வந்து பாஜக விஜய் இடையிலான உறவு நிலையிலிருந்து இதை எப்படி அணுகுறீங்க? இல்ல அதுதான் பாஜக தொடர்ந்து அவருக்கு அழுத்தம் கொடுப்பதனுடைய வெளிப்பாடு தான் சிபிஐ விசாரணைக்கு அழைப்பதுல இருந்து எல்லா விஷயமே. பட் விஜய் அந்த கூட்டணிக்குள் போகவே மாட்டார். அதுதான் அவர் வந்து அந்த ஒரு உற்சாகமா தானே கையெழுத்து. அதுதான் சொல்லுதா அந்த உடல் மொழி? டாட்டா சொல்லிட்டு வெளியில அதுதான் சொல்லுது. நான் கூட்டணிக்குலாம் போகலன்னு தான் சொல்லுது உடல் மொழி. ஆமா சரி, போலன்னு தான் சொல்லுது. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், விஜய் தரப்பை ஏன் இந்த தகவலை கசிய விடுறாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் கூட சொல்ல விருப்ப மாட்டேன் சார். போன வாரம் வரைக்கும் காங்கிரஸால விஜய் கைவிடப்பட்டுட்டாருன்னு பேசப்பட்டிருந்தது. அந்த களத்தை இன்னைக்கு எப்படி தாவேக்கா மாத்திருக்காங்கன்னா விஜய்க்காக பாஜகவும் அதிமுகவும் காத்திருக்குன்னு மாத்திருக்காங்க. அவ ஏறக்குறைய தன்னுடைய ஒரு இழப்புல இருந்து தனக்காக இன்னொருத்தவங்க காத்திருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நினைப்பை உருவாக்கியிருக்காங்க. சோ அதற்காக தான் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாஜக எங்களுக்காக காத்திருக்கு, பாஜகக்குள்ள போவாரா போக மாட்டாரா என்பது போன்ற பேசுபொருட்கள் தொடர்ந்து வெளிவரதுக்கான ஒரு காரணமா பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று, அவர் மிதமிஞ்சின இடம் தான் கேட்பார். அந்த மிதமிஞ்சி அதுலயே ஒரு ஃபாலோ அவுட் இருக்கும்னு சொன்னார்ல மணி சார். அதுலயே ஒரு ஃபாலோ அவுட் இருக்கும். நீங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடக்குது, பியூஷ் கோயல் பேசுறாரு, அமித்ஷா பேசுறாருன்னு வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அது அந்த கட்சிக்கு ஒரு குறைந்தபட்ச சேதாரத்தை ஏற்படுத்தும்னு சொன்னார். அதை முற்றிலும் புறந்தள்ளிட முடியுமா இந்த பேச்சுவார்த்தையை அனுமதித்ததன் மூலமா, அவங்களே லீக் அவுட் செய்ததன் மூலமா? இல்ல, நிச்சயமா ஒரு சிறிய சேதாரம் இருக்கும். பட் இந்த சேதாரம் என்பது இப்ப நமக்கு தெரியுது, ஒரு சேதாரமாக தெரியுது. பட் அவர் கடைசி வரை கூட்டணிக்குள்ளே போகாம களத்துக்கு வெளியில வந்து நின்னார்னா பாஜக இவ்வளவு தூரம் பேசினாங்க, ஆன பிறகு விஜய் போகல அப்படிங்கிற அடுத்ததாக அந்த வியூகத்தை அவர்கள் வகுக்க வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதுவும் அவங்களுக்கு ஒரு வகையில ஒரு சின்ன லாபமாக அமையலாம். இது மணிசார் அவர்கள் குறிப்பிடுகிற கருத்துப்படி ஒரு சிறிய சேதாரமும் இருக்கும். அது இப்ப இடைக்கால சேதாரமாக நிச்சயமா இருக்கும். இன்னொன்று, விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்குள்ள தன்னை உள்ளே இணைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையை கேட்பார். 80 சீட்டு தாங்க, 70 சீட்டு தாங்கிறது தான் பிடித்து நிற்பார். இப்ப விஜய் நான் வரலன்னு சொல்ல மாட்டார். பாஜக கிட்ட சொன்னா அழுத்தம் வரும். நான் வர்றேன், எனக்கு இவ்வளவு இடத்த தாங்கன்னு கேட்பார். அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்க மாட்டார். அப்ப பாஜக கிட்டையும் தன்னோட கருத்தையும் கூடுதல் தொகுதிகள்ங்கிறத சொல்லிட்டாரு. அப்ப பாஜகவினுடைய பார்வையில அணுகுனா விஜய் வரேன்னு தாங்க சொன்னாரு, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் விஜய் உள்ளுக்குள்ள விதைக்க முயற்சி பண்ணுவார். சோ தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் இதன் வழியா விஜய் அப்படின்னு தான் பாக்குறேன். பட் அவர் அந்த அலைன்ஸ்குள்ள போனாருன்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் விஜய் அந்த அலைன்ஸ்குள்ள போக மாட்டார் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். இல்ல, யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, விஜய் ஒருவேளை அந்த கூட்டணிக்குள் போனார்னா திமுக கூட்டணிக்கு நெருக்கடியை தான் ஏற்படுத்தும். நீங்க அவர் வந்து கிட்டத்தட்ட விஜய் அந்த அணி பக்கம் நகர்ந்தார்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் மீண்டும் திமுகவை நோக்கியே போய்விடும். மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்கிற ஓட்டுகள் போய்விடும். பட் விஜய் என்கிற ஒரு நட்சத்திர முகம் இருக்குல்ல சார், அது வந்து ரூட் லெவல்ல நிறைய நான் கேட்கிறேன், ரெண்டா பார்க்க முடியும். ஒரு நெருக்கடியை தாக்கத்தை ரெண்டா பார்க்க முடியும். ஒன்னு அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இன்னொன்னு அதுல போய் சேர்ந்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஏற்படக்கூடிய தாக்கம். இதுல எது பாசிட்டிவா இருக்கும், எது நெகட்டிவா இருக்கும்? இல்ல, விஜய் அவர்களுடைய நிரந்தர அரசியல் எதிர்காலத்துக்கு அது ஒரு பெரிய முற்றுப்புள்ளியாகவும் அமைந்துவிடும். நீங்க அவர் கொள்கை எதிரி என்று சொன்னவரை முதல் தேர்தலிலேயே போய் கிட்டத்தட்ட கொள்கை எதிரியோடு கரம் கோர்ப்பது என்பது பெரிய நெருக்கடியாக முடியும். ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு சார். அதாவது கிட்டத்தட்ட விஜய் ஒரு தொகுதிக்குள்ள அதிமுக பாஜகவோட கைகோர்த்தாருன்னா அவங்களுக்கு அதிமுக ஓட்டுல இருந்து 50,000 ஓட்டு வரணும். ஆனா விஜய் போய் கைகோர்த்ததுனால அதிமுகவுக்கு விஜய் தரப்புல இருந்து ஒரு 10,000 ஓட்டு வந்தாலே ஜெயிச்சிருவாங்க. அதிமுக அலைன்ஸ் கொஞ்சம் தானே பின்னங்கி இருப்பாங்க, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ங்கிறது. ஆனா விஜய்க்கு அப்படி இல்லையே. இந்த அணியில இருக்கக்கூடிய மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு 50,000 60,000 ஓட்டுகளை ஷிஃப்ட் ஆகணுமே. அப்ப அந்த இடம் வந்து விஜய்க்கு பெரிய நெருக்கடியா இருக்கும். இப்ப 50 கொடுத்தா 40 ஜெயிப்பாரு, 35 ஜெயிப்பாரு அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அதிமுக பாஜகவுக்கு தான் அது லாபமாக இருக்கும். ஏன்னா தொகுதிக்கு 10,000 ஓட்டோ 15,000 ஓட்டு தான் உங்களுக்கு தேவை. அது விஜய் கிட்ட இருந்து வந்துடலாம். ஆனா விஜய்க்கு இங்க இருந்து 50,000 ஓட்டு 60,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதிக்கு மாறுமா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். சோ அந்த வகையில அதிமுகவுக்கு லாபம், பாஜகவுக்கு லாபம். இன்னொன்று சார், அமித்ஷா அழுத்தம் கொடுத்தா விஜய் சம்மதிப்பாரோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிப்பாரானா நம்மளோட கடந்த கால வரலாறு ஒண்ணு இருக்கு. ஓபிஎஸ் இணைத்துக் கொள்ளுங்க, அவர் இணைக்கல. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களே குறிப்பிட்டிருந்தார். அப்பவே அமித்ஷா முயற்சி எடுத்தார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்கல. அப்பொழுதே 2019 மீண்டும் அசுரபலத்தோடு 2வது முறை வெற்றி பெற்றிருந்தது பாஜக. அப்பவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்கல. ஒரு சொந்த கட்சிக்குள்ளேயே சம்மதிக்கல. நீங்க விஜய் அவர்கள் கூட்டு வந்து 70 சீட்டு கொடுங்க, 80 சீட்டு கொடுங்கன்னா அவர் நிச்சயமா சம்மதிக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையே இவ்வளவு வளர விட்டாங்க. விஜய் தரப்புல இருந்து லீக் அவுட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிக்காக காத்திருக்குன்னு. விஜய்க்கு அது மைலேஜ், காங்கிரஸ் வரலைங்கிற அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு கொஞ்ச நாள் ஊடக வெளிச்சம் கிடைப்பதற்கு அது அவங்களுக்கு மைலேஜ். சரி,
அதிமுக பாஜகவுக்கு இது செட்பேக் தானே, ஏன் வளர விடுறாங்க? பாஜகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுக்கல, அதிமுக தரப்புல இருந்தும் நாங்க விஜய்க்கெல்லாம் காத்திருக்கலங்கன்னு மறுக்கல, ஏன் அமைதியா இருக்காங்க? வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல மறுக்க முடியாத இடத்துல இருக்காங்களா? இல்ல வந்தால் நல்லது என்கிற ஒரு பார்வை இருக்கும். அது தொகுதிகள் ஒரு 30 தொகுதிக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா வரவேற்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை. நீங்க தொகுதிகளுடைய எண்ணிக்கை தான் இங்க பிரச்சனை. நீங்க விஜய் கேட்கிற தொகுதிகளை கொடுத்தா ஏற்கனவே அந்த கூட்டணிக்குள்ள அமமுக, பாஜகவுக்கு ஏற்கனவே காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப 11% ஓட்டை நாங்க காட்டியிருக்கோம், எங்களுக்கு 28வது வேணும்னு கேட்பாங்க. அப்ப அந்த எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற பொழுது அதிமுக போட்டியிடுகிற எண்ணிக்கையே குறைந்து விடும். சோ அந்த இடத்துலதான் அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தா வரட்டும், 30 சீட்டுக்குள்ள கூட்டு வந்தீங்கன்னா கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அப்படியான ஒரு வருகைக்காக அதிமுக காத்திருக்கலாம். ஆனா விஜய்க்காகவே முழுக்க காத்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் தொகுதி பங்கீட்டு குழு எல்லாம் கூட இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. திரு மணி, இது சாத்தியமா? அது நடந்திருக்கிறதுக்கு சாத்தியமா? வெறும் 35 தொகுதிகளை ஒத்துக்கொண்டு திரு விஜய் வருவாருங்கிறதுனால அதிமுக தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் இந்த செய்தி லீக் அவுட் பண்ணப்படுது தாவேகா தரப்புல இருந்து தெரிஞ்சும் அமைதியா இருந்தாங்களா? அப்படிதான் இருக்குது. அவங்க அதிமுக பாஜக கூட்டணி பர்செப்ஷன் வைஸும் ப்ராக்டிக்கலாகவும் இன்னைக்கு வந்து பின்னடைவில் தான் இருக்குது. திமுக கூட்டணி பர்செப்ஷன்லையும் ப்ராக்டிக்கலாகவும் முன்னால தான் இருக்காங்க. ஆனா விஜய் வந்தாதான் ஜெயிக்க முடியும், அதனால தான் ஏற்படுத்துறதே பின்னடைவு. அதுதாங்க, அதனால தான் வந்து விஜய் எப்படியாவது வருவாரான்னு தான் இவங்க காத்துட்டு இருக்காங்க. ஒரு எடப்பாடி ஒரு மாதிரி வந்து கன்சோல் ஆயிட்டார், வராட்டியும் பரவாயில்ல. பட் பிஜேபி அதை ஏத்துக்க தயாரா இல்லை. அவங்க எப்படியாவது விஜய் உள்ள கூட்டணும் வரும் தான் நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த டாக்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து விஜயும் அதை அலோவ் பண்ணுறாரு. எனக்கு என்னமோ அது வராதுன்னு தோணுது. அவர் சொன்ன மாதிரி எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார். அமித்ஷா எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும், விஜயே இறங்கி வந்தாலும் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார், விஜயும் ஒப்புக்கொள்ள மாட்டார் தான் நினைக்கிறது. 11th அவர் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து 80 சீட்டுன்றதா 60 சீட்டோ 40 சீட்டோ கஷ்டம். வாய்ப்புகள் பர்செப்ஷன் வைஸ் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி தியரி படி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு குறைவு. தாவேக்கா இந்த பக்கம் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு குறைவு. அதை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ராம்கி, ஓட் டிரான்ஸ்ஃபர் குறித்து சாமிநாதன் சொல்லும்போது, தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போனா அதிமுக பாஜகவுக்கு லாபம், விஜய் ஓட்டு இந்த பக்கம் வரும். ஏன்னா 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வர்றது ஈஸி, இந்த பக்கத்துல இருந்து 50,000 ஓட்டு அந்த பக்கம் நகர்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லையா? இல்லை, டிபெண்ட்ஸ் அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். சென்னை போன்ற நகரங்களில் திமுக ரொம்ப டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ அதை எதிர்த்து நிற்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தாவேகா தனியாகவோ இல்லை பாஜக நின்றுச்சுங்களேன், அப்போ ஓட்டு ஸ்பிட் ஆகும். இப்போ அதிமுக கூட குறைவான தொகுதியில் தான் சென்னையில் போட்டியிடுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக நிற்கும்போது திமுகவுக்கு ஒரு சரியான ஒரு பயங்கர ஒரு கவுண்டர் கொடுக்க முடியும். பட் இது சென்னையோட நிலவரம். இதே நீ சென்னையை தாண்டி போகும்போது நிலைமை மாறு, தொகுதியில் மாறு. சில இடங்களில் இப்போ தாவேகா பிரசன்ஸே இல்லை. அப்போ வந்து நீங்கள் அப்படி பார்க்கும்போது நகரங்களில் பெரும்பாலான நகரங்களில் பாஜக போட்டியிட விரும்புது. அப்போ அந்த இடத்துல தாவேகாவோட சப்போர்ட்டில் வந்தால் சரியாக இருக்குங்கிறாங்க. ஆனால் தாவேகா இது வரைக்கும் தன்னை கொள்கை எதிரியாக முன்னிலை நிறுத்தி விட்டு அவங்களுடைய அடிப்படை ஆதாரமே வந்து சிறுபான்மை இளைஞர் வாக்குகள் அப்படிங்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஜெல்லா ஆவாங்க, அது இந்த 38 நாள் நடக்குமா, அதெல்லாம் வேற விஷயம். பட் அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது இது வந்து அதிகமாக பாஜக தான் கவலைப்படும். பாஜக தான் அவங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. தாவேகா ஓட்டு நமக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இப்போ மயிலாப்பூர்லேயே நம்ம பார்த்து நிறைய பேர், நீங்கள் வந்து 2வது இடத்துக்கு தாவேகா வந்துட்டு நிறைய பேர் பேசினாங்கல்ல, நீங்கள் வந்து அதிமுக பின்தள்ளி விட்டு வந்துட்டுங்கும் போது தீவிரமா பாஜக விசுவாசிகளே எடப்பாடியை விட விஜய் ப்ரிஃபர் பண்ண காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால அவங்களுக்கு பாஜக தயாராக இருக்கிறது. பட் தாவேகா எந்த அளவுக்கு அவங்க மாற்றாங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுடைய அடிப்படை கட்டுமானங்கிறது வேறு. அப்ப அது எந்த அளவுக்கு வருவாங்கிறது என்ன கணக்கு பிரின்? பாஜகவுக்கு தாவேகா வாக்குகள் போகும்னா கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா கூட்டணி வச்சா தாவேகா வாக்கு பாஜகவுக்கு போகும், ஆனா பாஜக அதிமுக வாக்கு தாவேகாவுக்கு போகாதுன்னு சாமிநாதன் ஒரு கணக்கு சொன்னார். இல்லை, அதாவது முதல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன்லாம் இருக்கும். பட் ஒன்ஸ் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கூட்டணி வெற்றி பெறணும். நான் திமுக கூட்டணிக்கும் சொல்கிறேன், அதிமுக கூட்டணிக்கும் சொல்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு எதிர் நிலையில் இருக்கிறவங்க சேரும்பொழுது முதல்ல ஒரு வாரம் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கும். அப்புறம் அந்த டஸ்ட்டு வந்து செட்டில் ஆகும். ஏன்னா வந்து அடுத்தது வின் பண்ணுறதா நோக்கமாக இருக்கும். அப்போ அந்த கூட்டணி வந்து எப்படி ஒரு ஒற்றுமையாக போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்துலாம் அவங்க செயல்படுவாங்க. ஆக்சுவலாக இப்போ 2011 விஜயகாந்த் ஒரு இடத்துல பேசினாரு, ஜெயலலிதா ஒரு இடத்துல பேசினாங்க கடைசி கட்டத்தில் கூட. அந்த கூட்டணி வின் பண்ணலையா? வின் பண்ண தானே செஞ்சுது. ஸோ அதனால் வந்து 2 பேரும் சேர்ந்தே பிரச்சாரம் பண்ணலை. ஏன்னா அந்த கூட்டணியில் இடப்பிரச்சனையில் ஏற்பட்ட மனக்கசப்பு இருக்குல்ல, அது கடைசி வரையும் இருந்தது. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து 10 மாதத்துலேயே இப்போ கூட்டணி மோசம் வச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, தேமுதிக ஓட்டு திமுகவுக்கு போகுமா, இல்லை இந்த கூட்டணியில் அதிமுக ஓட்டு தாவேகாவுக்கு போகுமா, தாவேகா ஓட்டு, இதெல்லாம் முதல்ல கொஞ்ச நாள் இருக்கும். வெற்றிங்கிற நோக்கம் வரும்போது இது போகும். ஆனால் இங்கே அடிப்படையான விஷயம் என்னென்னா,
இது பேசிக்கலாகவே வந்து இந்த கூட்டணி வந்து ஜெல்லாத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஏன்னா வந்து தாவேக்காவுடைய போஸ்டர் தான் இதுவரையும் எடுத்து அவங்க நிலைப்பாடு இருக்குல்ல, தாங்கள் தான் திமுகவுக்கு நேர் எதிரான போட்டி, அதிமுக காமெடி பண்ணாதீங்க, உள்ள வராதிங்க, அதிமுக டெலீட் பண்ண மக்களால் டெலீட் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் களத்திலே இல்லை, இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பேசிட்டீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் திருப்பி அங்கே போக முடியாது. அதிமுக அதை விரும்புதோ விரும்பலையோ பிரச்சனை இல்லை, தாவேக்காவே வந்து இந்த விஷயம் வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கான காரணம் பாஜக வந்து இதை விரும்புது. ஏன்னா அதுக்கு என்னன்னா தாவேக்கா உள்ள வந்தால் அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதனால குறையும் போது அவங்களுக்கு கூட்டணி ஆட்சியை நோக்கி போகும். இப்போ இனிமே என்ன ஒர்க் அவுட் ஆகும்னா தாவேக்கா போல வச்சுக்கோங்களேன், இனிமே போஸ்ட் எலெக்ஷன்ல இழுபறி வந்தா தாவேக்கா இழுக்கலாமான்னு அந்த ஆங்கிள் தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இனிமே. திரு சாமிநாதன், ஏன் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுன்னு சொல்றீங்க? ஒரு கூட்டணி உருவாகும் வரை 1000 பிரச்சனைகள் இருக்கும். உருவாகி ஒரு வடிவத்திற்கு வந்த பிறகு அங்க வெற்றி பெறணுங்கிறதான இலக்கா இருக்கும். ஏன் அதிமுக பாஜக வாக்குகள் தாவேக்காவுக்கு போகாது, தாவேக்கா வாக்குகள் மட்டும் அதிமுக பாஜகவுக்கு வரும்னு சொல்றீங்க? அதிமுகவுக்கு பாஜக ரெண்டாவது. அதிமுகவை பொறுத்தவரை கட்டமைப்பு ஒவ்வொரு வார்டுலையும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு பூத் கமிட்டிகள், முறையான தேர்தல் வேலை செய்யக்கூடியவங்க, அனுபவசாலிகள் எல்லாருமே கிரவுண்ட்ல இருப்பாங்க ஆல்ரெடி. அப்ப அவங்களால இளைஞர்கள் ஓட்டு, தாவேக்கா ஓட்டு அதை அடையாளப்படுத்தப்பட்டு ஈஸியா பூத்துக்குள்ள கொண்டு வந்து வாக்காக மாற்றுவது ரொம்ப எளிதான ஒரு வேலை தான். அங்க இன்னொன்னு என்னன்னா, நீங்க திமுக அதிமுக இடையில ஓட்டு வித்தியாசம் என்பது ஒரு 5000 10,000 தான் தொகுதிகளில் இருக்கும். நான் ஏன் சொல்றேன், கடந்த சட்டமன்ற தேர்தலே ஒரு உதாரணம். 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சிக்கு மேலே 75 இடங்கள் அந்த அணி ஜெயிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு தொகுதி கிட்டத்தட்ட 23 தொகுதிகள் 5000 ஓட்டுக்கு கீழே தோல்வியடைந்த இடங்கள் மட்டும் திமுக அதிமுக ரெண்டுமே. அதுல அதிமுக 5000 ஓட்டுக்கு கீழே தோல்வியடைந்த இடங்கள் மட்டும் 16, திமுக 5000 ஓட்டுக்கு கீழே ஜெயித்த இடங்கள் மட்டும் 23. அப்போ ஒரு 5000 10,000 ஓட்டுகள் தான் அதிமுகவுக்கு தேவை. அப்ப அந்த ஓட்டுங்கிறது இயல்பாகவே இன்னைக்கு விஜய் வந்தாலே, ஒரு ஊருக்கோ ஒரு தொகுதிக்கோ வந்தாலே அவரை பார்க்க வர்றவங்களோட எண்ணிக்கை அது இயல்பாகவே அந்த இடம் வந்து எந்த பூத்துக்காகவும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணாமலே அந்த ஓட்டு வந்துடும் விஜய் இருக்கிறாருன்னா. ஆனா ஒரு தாவேக்கா வேட்பாளர் களங்காணக்கூடிய தொகுதியில 50,000 ஓட்டுகள் அப்படி டிரான்ஸ்பர் ஆகணும். அப்ப நீங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியில் அவருக்கு ஒதுக்கப்பட்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினர் அவங்க அமைச்சராகணும், அவங்க எம்எல்ஏகளா இருக்கிறவங்க அவங்க ஜெயிக்கணும். இப்ப தாவேக்காக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இந்த தொகுதியில போய் வேலை செய்வார். தாவேக்காக்கு இருந்து எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க என்பது ஒரு கேள்விக்குறி. தங்கள் கட்சி ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணுங்கிற வேலை. அதிமுக ஆட்சிக்கு வரணும் தானே பிரதான இலக்கு. அதிமுக ஆட்சிக்கு வரணும், திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராகணும். இது ரெண்டும் நடந்தாதான் திரு விஜய் துணை முதல்வராக முடியும். ஒருவேளை இந்த அகாமடேஷன் படி போனா, அப்போ தாவேகாவுக்கும் இந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கும் இந்த இவங்களை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு இருக்குல்ல. வின்வின் சிச்சுவேஷன் தானே அது, பரஸ்பர வின்வின் சிச்சுவேஷன் தானே. ஆமா சார், அந்த வேலைக்கு கிரவுண்ட்ல வேலை பார்ப்பாங்க. இருந்தாலும் நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிமுக போட்டியிடாத தொகுதிகள்ல, இப்ப தாவேக்கா போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க தாவேக்காக்கு வேலை செய்யறதுல ஆர்வம் காட்டுறதை விட நம்மளே குறைவான எண்ணிக்கையில தான் போட்டிடுறோம், நம்ம கட்சி கூடுதல் இடங்களை ஜெயிக்கணும், நம்ம இங்க இருந்து கூட்டணி கட்சிக்கு வேலை செய்யறதை விட நம்ம இன்னொரு தொகுதியில நம்ம கட்சி வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதியில போய் வேலை பார்ப்போம்னு முடிவெடுப்பாங்க. அது ஒரே மாவட்டமாக தானே இருக்கும். ஆமா, என்ன நடக்கும்? தொகுதிகள் 3 தொகுதிகள் என்ன அப்படி நினைச்சா என்ன நடக்கும்? அப்படி நினைச்சு வேலை செஞ்சா என்ன நடக்கும்? பாமக வாக்குகள் அதிமுகவுக்கு போகுது, அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போகலைங்கிறதான வாதம். அப்ப யாருக்கு அது பின்னடைவு? கூட்டணியாக தானே அது பின்னடைவு. அப்படி யோசிக்க மாட்டாங்களா? இல்ல, கூட்டணியாக அது பின்னடைவை ஏற்படுத்து. ஆமா, இல்ல அப்படி யோசிப்பாங்க. நான் அதுதான் குறிப்பிட்டேன். அதிமுகவுக்கு தேவை வெறும் 5000 10,000 ஓட்டுகள் தான். அதை டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும். நீங்க என்னதான் பூத்துல போய் வேலை செஞ்சாலும் இது பண்ணாலும் குறைவான எண்ணிக்கை என்பதை நம்ம மாத்திர முடியும். பட் இங்க வந்து இங்க இருந்து ஒரு 60,000 மட்டுமே இடம் பெறணுமே, நீங்க 60,000 மக்களர்களையும் சேர்க்கணுமே. அதுக்குள்ள திமுகவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க, திமுக களத்துல இருப்பாங்க. சோ அந்த இடம் வந்து ஒரு 60,000 பேரை மாத்திர முடியுமா ஒரு தேர்தல்ல? முன் அனுபவம் என்பதும் ஒரு முக்கியமான இடமா இருக்கும். தாவேக்கா களத்துல இருந்து இன்னும் அதிகமா உழைக்கணும். அந்த இடம் வந்து ஒரு நெருடலா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 ஓட்டை மாத்திர முடியும். 60,000 ஓட்டு என்பது அபரிமிதமா உழைப்பை செலுத்தணும். அந்த உழைப்ப தாவேக்காவை உள்ள சேர்த்து செலுத்துறதை விட அதிமுக நாங்க போட்டியிடுற தொகுதியில செலுத்துவோம் நினைக்கலாம். சார், குறிக்கிட்டீங்களா? அதாவது தேர்தலில் அதிமுக மெஜாரிட்டி வரும்னு நினைச்சு நீங்க வேலை செய்யறது ஒரு விஷயம். ஆனா இழுபறி நிலைமை வந்தா கூட்டணி கட்சிகளோட தயவு தேவையா இருக்குன்றது இன்னொரு விஷயம். அப்ப வெற்றின்றது வந்து கண்டிப்பா அவசியம். அது தாவேக்காவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டணியோட வெற்றி முக்கியம். அந்த ஆங்கிள் வந்து நீங்க இன்னொரு தாவேக்கா வேட்பாளர் போட்டி போற தொகுதியில போய் இந்த தாவேக்கா வேலை செஞ்சாலும் எப்படி பார்த்தாலும் அல்டிமேட்டா வந்து நாளைக்கு இழுபறி வரும்போது அவன் தான் வந்து உதவி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவன் வெற்றி பெற்றா அவன் தான் வந்து உதவி பண்ணும். எப்படி பார்த்தாலுமே நீங்க வந்து கூட்டணியோட அந்த
ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் உதவுறீங்கன்றது ஒரு முக்கியமான இல்ல விஷயம். முதல் இலக்கு வந்து நாம சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடணும்னா யாருக்குமே இருக்கும். அதுக்காக தான் வேலை அதிகமான செய்வாங்க. இடங்களில் வின் பண்ணாலுமே சார், தாவேக்காரன் தாவேக்கா தொகுதியிலே வின் பண்ணுறான். தாவேக்காவே 30-40 இடத்துல போட்டி 25 இடத்துல வின் பண்ணா கூட நாளைக்கு அது அதிமுக தான் பெரிய கட்சி. அது அமைச்சரவை அமைக்கிறதுக்கு இவங்க கூட இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அது வந்து கூட சப்ளிமெண்டாக தானே போகிறது அது ஆக்சுவலாக. ஸோ அதனால எந்த விதமான நஷ்டமும் வரப்போறது இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ஓகே திருமணி, 35 தொகுதிகள் வரைக்கும் வாங்கி அதிமுக பாஜக கூட்டணியில் அகாமடேட் ஆவதை தவிர வேற வழி இல்லை திரு விஜய்க்குன்னு ராம்கே சொல்றாரு. அந்த நிலைமையில தான் அந்த கட்சி இருக்கா, அப்படிதான் அந்த முடிவு எடுக்குமா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ராம்கே எப்படி சொல்கிறான்னு எனக்கு புரியல. அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. அதில் இப்போ ஜேர்னலிஸ்டோ அப்சர்வர்ஸோ அதை எப்படி சொல்ல முடியும்? என்ன நடக்குதுன்னே புரியல. அவர் இதுதான் அவருக்கு ஆப்ஷன், அதுதான் ஆப்ஷன் நம்ம எப்படி சொல்ல முடியும்? கரூர் துயர எதை பற்றியுமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அவரோட வாக்கு. நம்ம சொல்றோம் எல்லாரும் பேசிட்டோம், அவர் இது வரைக்கும் பேசல. அவரை பத்தி நம்ம தினமும் பேசுறோம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. அவர் கூட இருக்கவங்க ஆளாளுக்கு ஒன்று பேசுறாங்க. ஆகவே இதில் நம்ம எப்படி ஒரு ஃபைனலாக எப்படி நம்ம இதை சொல்ல முடியல? இன்னொரு விஷயம் இருக்கா, நம்ம அதையும் பேசணும். இன்னைக்கு இவர் போயிட்டு வந்திருக்காரு, விஜய் போயிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு அவர் அழைச்சாங்களான்னு தெரியல. 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி போறாரு. அதுவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதன் பிறகு அடுத்த 15 நாட்களில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்குது. அதில் என்னென்ன ரெவலேஷன்ஸ் வரப்போது நமக்கு தெரியாது. அதையும் சேர்த்து தான் பேசணும். ஆகவே இந்த இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த எல்லா கட்சிகளோட கால்குலேஷன்ஸுமே ஈரான் யுத்தத்தால் ஏற்படக்கூடிய இந்த யுத்தம் ஒரு 2 வாரங்கள் நீடிச்சதுன்னா வரக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு கூட வரலாம், நமக்கு வரக்கூடாது. ஒருவேளை நிலைமை மோசமாச்சுன்னா இது எல்லா கட்சிகளோட எல்லா கணக்குகளுமே தலைகீழ புரட்டி போடும். இப்போ நீங்க கொண்டு வந்து நிறுத்தின அந்த பிஜேபி ஃபேக்டருங்கிறதா இப்போ இங்கே தீர்மானிக்கப்படக்கூடியதா? அதுவும் அதை யார் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்கிறது. அப்படி அது போச்சுன்னா அது பிஜேபிக்கு எதிராக திரும்பும். அதை பிஜேபி எப்படி கையாள போகுதுன்றதை பொறுத்து. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல தேர்தலுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு மாநிலத்துக்கு முழு நேர ஆளுநர் கவர்னர் இல்லை, பொறுப்பு கவர்னரை போட்டிருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிக்கலை உண்டாக்கக்கூடியது. ஆளுநர் இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை. ஆளுநரே இல்லைன்ற முடிவுக்கு மோடி வந்துட்டாரோன்னு தோணுது. பொறுப்பு கவர்னர் வச்சு இது வரைக்கும் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் 1952 நடந்ததே கிடையாதுங்க. இன்சார்ஜ் கவர்னர் வச்சு நீங்கள் எப்படி எலெக்ஷன் நடத்துவீங்க? நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேளை ஹங்க அசம்பிளி வருதுன்னா நீங்கள் கவர்னர்கிட்ட ஓடணும். கவர்னர் இங்கே இருக்க மாட்டார். இன்ஃபேக்ட் அவர் பார்க்குற அந்த அவரோட மெயின் ஸ்டேட்னும் எலெக்ஷனுக்கு போகுது. இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பற்றி பேசும்பொழுது நம்ம வெறும் விஜய் ஃபேக்டர், ஏடிஎம்கே ஃபேக்டர் மட்டும் இல்லை கார்த்திகேயன், இதையும் சேர்த்து தான் பேசணும். ஏன்னா பல விஷயங்கள் முழு நேரம் கேரளாவில் இருக்கக்கூடாதுங்கிறது என்னமா, முழு நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது என்ன? நல்ல கேள்வி இது. ஒரு கல்லில் 2 மாங்க அடிக்கிறாருன்னு பேசலாம். நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதால நான் சொல்றேன். நான் கடந்த 75 ஆண்டுகளில் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போகும்போது ஃபுல் டைம் கவர்னர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? மாநில அரசோ முதலமைச்சரோ அவங்க ஏன் இதை பற்றி எந்த கருத்துமே சொல்லலை? நீங்கள் 1000 பிரச்சனை உங்களுக்கு கவர்னரோட இருந்தாலும் கவர்னர் இல்லைன்றது ஒரு ஸ்டேட்டுக்கு பிரச்சனைங்க. உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு சிக்கல்னா நீங்கள் முதல்ல கவர்னர்கிட்ட தான் ஓடுவீங்க. சசிகலா விஷயத்தில் என்னங்க ஆச்சு? அவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க சிஎம்மாக தேர்ந்தெடுக்கிறாங்க. வித்யாசாகர் ராவ் கவர்னர் எங்கே இருந்தார்? ஊட்டியில் இருந்தார். சாயங்காலம் 4 மணிக்கு ஊட்டிலேருந்து இறங்கி கோயம்புத்தூரில் பாம்பே போனவர் 5 நாள் பொறுத்து தான் வராரு. கவர்னர் எஸ்கேப் ஆகிடுவார் உங்களுக்கு. அப்போ இங்கே ஆல்ரெடி கவர்னரே இல்லை. ஃபுல் டைம் கவர்னர் இல்லாமல் ஒரு மாநிலம் எப்படி அதுவும் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் எப்படி நீங்கள் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்ததுன்னா ஓகே, அது டைரெக்டாக ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலு. ஒரு ஃபுல் டைம் கவர்னர் இல்லாமல் நம்ம எலெக்ஷன் நோக்கி போகிறோம். இதையும் கவனத்தில் வச்சு தான் பேசணுன்ற நான் பேசும். திரு ராம்கி, 1 4 மணி போட்டி அல்லது 3 மணி போட்டி அதில் தான் வந்து நிற்கிது. இப்போ எதுனா யாருக்கு சாதகம் சவால்? 2 பேருமே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படணும். நாளைக்கு இந்த தொகுதி எந்தெந்த தொகுதி எண்ணிக்கையை கூட நான் செகண்டரியாக தான் வச்சுக்கிறேன். பிரைமரியாக எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் போட்டி போட போகிறாங்க, வேட்பாளர்கள் யார், எந்த மாதிரியான வேட்பாளர்கள். ஏன்னா காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் வந்து நிறைய எதிர்ப்பு இருக்குது. அதாவது எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்குது, திமுக சக கூட்டணி கட்சியில் இருக்குது. அதனால் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இந்த சூழலும் மனிஷா சொன்ன மாதிரி டிஜிபியும் நான் அறிவிக்கப்படலை. ஸோ March 20 தான் வந்து யூபிஎஸ்சி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதுமாதிரி நிறைய துறைகளில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறையா ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் ஓனர்ஷிப்பில் நிறைய சிக்கல்லாம் வரதுக்கு இருக்குது. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யாரும் இல்லைன்னா அது ஒரு சிக்கல். ஒரு வித்தியாசமான சூழல் தான். நம்ம தேர்தலுக்கு முன்னே அந்த சூழலே வித்தியாசமாக இன்றைக்கி இருக்குது. இது வரைக்குமான ஒரு ஹாட் பட்டன் இஷ்யூ சொல்லுவாங்களே, அதை நம்ம லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த மாதிரியான இஷ்யூஸ் இது வரைக்கும் இல்லை. ஒரு ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான இஷ்யூஸ் இது வரைக்கும் இல்லை. அதுலேயே நமக்கு ஒரு இல்லை இதுக்கும் வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கு. இதே மாதிரி இஷ்யூ வந்ததுன்னா அது அப்படியே அந்த மொமெண்டம் போயே இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இல்லை. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இன்னும் அது வந்து ஓப்பனாகவே இருக்கு. அதை பற்றின ஒரு பெரிய விஷயமா ஒரு பெரிய விஷயங்கள் செய்யவே இல்லை. அது ஒரு இஷ்யூ இருக்கு. அது எப்படி இப்போ வந்து நீங்க கணிக்க முடியாதுன்றீங்களா?
ஆமா கணிக்க முடியாது. அதனால தான் சொல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ப்ரோவோக் இஷ்யூஸ் வந்து இல்ல. ஸோ இப்படியே போகும்போது இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு சரியான ஆட்கள், சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பர்சன்ஸ் யாரும் இல்லைன்னா வேற ஏதாவது விஷயங்கள் கைமீறி போனா அப்போ வேறு விதமான நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அடுத்த இந்த 38 நாட்கள் நடக்கிற குழப்பங்கள் பெரும்பாலான தொகுதிகளுடைய ரிசல்ட்டை பாதிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திரு சாமிநாதன், 4 முனை போட்டி 3 முனை போட்டி. சார் 4 முனை போட்டி என்றாலும் கூட நான் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறடிக்கப்படும். 4 முனை போட்டி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இருக்கலாம் 4 முனை போட்டி என்பது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஒருவேளை தனக்கு அழுத்தம் இருந்தது என்கிற தொனியில் பேச ஆரம்பித்தால் மோடி எதிர்ப்பு ஓட்டுகளும் சிதறடிக்கப்படும். எது எப்படியா இருந்தாலும் 4 முனை போட்டி என்றால் களத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்களோட சூழல் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். கட்சி சின்னம் என்பதை கடந்து விஜய் கட்சி குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. விஜய் கட்சிக்கு பெரிய வெற்றி கிடைக்காட்டாலும் கூட திமுக அதிமுக யார் ஜெயிக்க போறாங்க என்பதை தீர்மானிக்கிறதுல தாவேகா கடுமையான ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே 3 முனை போட்டியாகி தாவேகா கூட்டணிக்குள் வந்தால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் சவாலாகவும் மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கவும் செய்யும். ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல. நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும். நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு